இப்போ தமிழ்நாட்டில் மற்ற கூட்டணிகளை காட்டிலும் பாஜகவினுடைய நிலைப்பாடு பரிதாபகரமாக இருக்கிறதா அப்படிங்கிற ஒரு பார்வை முன்வைக்கிறாங்க. இன்னும் யார் வராங்க? ஏற்கனவே தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருந்த கட்சிகளை கூட ஆமா நாங்க பிஜேபியோட தான் போகிறோம் அப்படிங்கறத கூட இன்னும் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்க முடியாத ஒரு சூழல் இருக்கு. ஈவன் மற்ற கூட்டணியில் இருக்கிற மாதிரி நாங்க ஈவன் தமிழ் மாநில காங்கிரஸ் கூட நாங்க போட்டியிட்டா நாங்க சைக்கிள் சின்னத்துல தான் போட்டியிடுவோம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலையம் இருக்கு. அதே நேரத்தில் பாஜகவிலிருந்து நீங்க தமிழ்நாட்டில் மட்டுமல்ல எந்த மாநிலத்திலும் தாமரை சின்னத்தில் போட்டியிட்டு பிரதமரை மோடி அவர்களை மூன்றாவது முறையாக பிரதமராக்க வேண்டும் என்று வரக்கூடிய கட்சிகளுக்கு மட்டும்தான் இந்த கூட்டணியில இடம் அப்படின்னு சொல்லக்கூடியதை எப்படி பார்க்குறீங்க? அனைவருக்கும் வணக்கம். பாரதிய ஜனதா கட்சி பரிதாபத்திற்குரிய இடத்துல இருக்கிறது என்பதை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏனென்று சொன்னால் பாரதிய ஜனதா கட்சி தமிழகத்திலே கால் கூட ஊன்றவில்லை. பாரதிய ஜனதா கட்சி தமிழகத்தில் இல்லை என்று சொன்ன கட்சிகள் தான் இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சி எதிர்க்கின்ற கட்சிகள். ஆனால் அத்தனை கட்சிகளும் பாரதிய ஜனதா கட்சியை குறிவைத்து எதிர்க்கின்றன என்று சொன்னால் இல்லாத ஒரு கட்சியை ஏன் எதிர்க்க வேண்டும்? எனவே கடந்த தேர்தலை காட்டிலும் இந்த தேர்தல் பரிதாபத்திற்குரியதாக பாரதிய ஜனதா கட்சி இல்லை. அதனுடைய பரிணாம வளர்ச்சி எந்த அளவிற்கு அச்சுறுத்தலாக மற்ற கட்சிகளுக்கு இருக்கிறது என்பதைத்தான் நாம் இங்கே பார்க்கிறோம். இது அலையன்ஸ் அப்படின்னு வரும்போது தான் அந்த மாதிரியான ஒரு சூழல் இருக்குன்னு சொல்ல வரேன். நான் வரேன் உங்களுக்கு. கடந்த தேர்தல் கூட பாரதிய ஜனதா கட்சி எந்த கட்சிக்குமே இன்னும் அலையன்ஸ் கூட்டணி அமையல. எந்த கூட்டணிக்குமே இன்னும் எல்லா கட்சியும் எந்தெந்த கட்சி வரப்போகுதுன்னு சொல்லலை. கடந்த தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகம் எந்த சூழ்நிலையிலே வெற்றி கண்டது என்று சொன்னால் ஜெயலலிதா அம்மையார் இல்லாத நேரத்தில் ஆளுமைகள் தமிழகத்திலே எவருமே இல்லாத சூழ்நிலையிலே 40 ஆண்டு காலம் கருணாநிதி அவர்களோடு இருந்த திராவிட முன்னேற்ற கழக தலைவர் ஸ்டாலின் அவர்கள் மட்டுமே உயரமாக தெரிந்த காரணத்தினால் அவரை முன்வைத்து தேர்தலை சந்தித்தார்கள். மற்ற கட்சிகளில் ஆளுமை இருப்பதாக இன்னும் நிரூபிக்கப்படவில்லை. எடப்பாடி அவர்களையும் சேர்த்து சொல்றேன், இன்னமும் நிரூபிக்கப்படவில்லை. ஆனால் ஸ்டாலின் கூட்டணியில் இருக்கும்போது திரு எடப்பாடி பழனிசாமி ஆளுமையா தெரிஞ்சாரு. அப்போ எப்போ ஆட்சி போன தேசிய ஜனநாயக கூட்டணியில ஆட்சி காலத்துல இருக்கும்போது திரு எடப்பாடி பழனிசாமி ஆளுமையாக தெரிந்தார். இப்ப கூட்டணியில இருந்து வெளியில வந்த பிறகாக அவர் ஏன் ஆளுமையா தெரியல? அதான் நான் சொல்ல வரேன். ஆட்சி போன பிறகு அதாவது ஆளுமையாக தெரிந்தாரா ஆளுமையாக இருந்தாரா என்பது தேர்தல் முடிவுகள் நமக்கு உணர்த்தி இருக்கிறது. ஸ்டாலின் தான் வெற்றி பெற்றார். அப்போ ஆளுமை இல்லை, ஆளுமையாக தெரிந்தார். ஜெயலலிதாவுடைய பெயராலே ஆட்சிக்கு வந்தவர் என்பதை மக்கள் நன்றாக புரிந்து கொண்டார்கள். எனவே வேறு ஆட்கள் இல்லாத திராவிட முன்னேற்ற கழகத்தை என்று அதற்கென்று வாக்குகள் இருக்கின்றன. அந்த வாக்குகளினால் திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெற்றது. இல்லை, இப்போ கூட லட்சுமி அதை மேற்கோள் காட்டினாங்க. அதற்கு பிறகாக தான் நடந்தது தான் என்டிஏவினுடைய டெல்லி கூட்டம். அந்த கூட்டத்தில் நரேந்திர மோடி அவர்களினுடைய வலதுபுறம் அமர வைக்கப்பட்டார் எடப்பாடி பழனிசாமி. ஒரு லார்ஜஸ்ட் பார்ட்டியா அலையன்ஸ்ல இருந்தது ஏடிஎம்கே தான். இதுவரைக்கும் தேசிய தலைமையிடம் பாஜகவினுடைய தேசிய தலைமையிடம் இருந்து அதிகாரப்பூர்வமா அதிமுக எங்க அலையன்ஸ்ல இல்ல அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட் இதுவரைக்கும் வரல. அது நிர்மலா சீதாராமன் ஆகட்டும், அண்ணாமலை ஆகட்டும், திரு அமித்ஷா ஆகட்டும், எல்லாருமே சொல்லக்கூடியது என்னன்னா ஸ்டில் கேட் இஸ் ஓபன் அப்படின்னு தான் சொல்லிட்டு இருக்காங்க. This is the comment of some vested interest people. நிச்சயமாக தெளிவாக சொல்லிவிட்டார்கள் எடப்பாடி அவர்கள். இந்த 24 மட்டுமல்ல 26 கூட்டணி இல்லை என்று மிக தெளிவாக அடித்து சொல்லிவிட்டார்கள். எனவே அப்படி ஏன் பிஜேபி சொல்லலன்னு கேட்கிறோம். பிஜேபி சொல்ல வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? பிஜேபி எந்த கட்சியும் எங்க கூட்டணியில் இல்லைன்னு சொல்லியிருக்கு. ஏதாவது ஒரு கட்சியை சொல்லுங்க. சிவசேனாவிலிருந்து மாயாவதி கட்சியிலிருந்து முலாயம் சிங் 6 கட்சியிலே இருந்தாலும் கூட அவர்கள் சென்றால் எங்கள் கூட்டணியிலே இவர்கள் இல்லை என்று சொல்லவில்லையே. நிதிஷ்குமாரை கூட சொல்லவில்லையே. எனவே சரி, கூட்டணியில இல்லன்னு சொல்ல மாட்டீங்க, ஆனா கதவு திறந்திருக்கிறது, ஜன்னல் திறந்திருக்கிறதுன்னு மட்டும் ஏன் சொல்லணும்? ஜனநாயக அடிப்படையிலே அதுவும் தமிழகத்திலே நாம் எப்படியாவது வலுப்பெற்று விட வேண்டும் என்ற எண்ணம் அவருக்கு இருக்கிறது. அந்த ஒரு உறுதி அவருக்கு. அப்ப எதிர்பார்ப்பு இருக்கு, கூட்டணிக்கு வரணும், கட்சிகள் வரணுங்கிற எதிர்பார்ப்பு இருக்குல்ல. கட்சி வெற்றி பெற வேண்டும் என்றால் சிறு திரும்பும் பல்குத்த உதவும் என்ற எண்ணத்தோடு செயல்பட்டால் மட்டுமே தான் வெற்றி பெற முடியும். நான் இந்த விஷயத்துக்கு வந்துடுறேன் உங்களுக்கு. திராவிட முன்னேற்ற கழகம் கடந்த தேர்தலில் இருக்கின்ற பொழுது கூட்டணி கட்சிகள் நீங்கள் எந்த சின்னத்தை கொடுத்தாலும் இருக்கிறோம், எத்தனை இடத்தை கொடுத்தாலும் இருக்கிறோம் என்று சொன்னார்கள். ஏன் தெரியுமா? அவர்கள் தங்களை நிலைநிறுத்திக் கொள்வதற்கான வழி அவர்களுக்கு தெரியவில்லை. திராவிட முன்னேற்ற கழகத்தோடு சேர்ந்தால் மட்டுமே தான் தங்களை நிலைநிறுத்திக் கொள்ள முடியும் என்று அவர்கள் நம்பினார்கள். எனவே அப்படி இருந்தார்கள். இந்த தேர்தலில் ஏன் அப்படி இல்லை என்று சொன்னால் நிச்சயமாக திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு இவர்களுடைய தயவு தேவை இருக்கிறது. தன்னை உறுதிப்படுத்திக் கொள்வதற்கு கூட்டணி கட்சிகளுடைய தயவு தேவை இருக்கிறது. எனவேதான் அந்த தைரியத்திலே தான் எங்கள் சின்னத்திலே தான் நிற்போம்
இவ்வளவு இடங்கள் தான் வேண்டும் என்று கேட்கின்ற அளவில் அவர்கள் இருக்கிறார் என்று சொன்னால் அது எவ்வளவு வீக்கா, எந்த அளவுக்கு. அதிமுக தலைவர்கள் சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு என்னெல்லாம் பேசினாங்க அப்படிங்கறத நான் திரு நித்யானந்தம் அவர்களுக்கு நினைவுபடுத்த விரும்பல. ஏன்னா 4 சட்டமன்ற உறுப்பினர்கள் வந்தபோது அது பாஜக சட்டமன்றத்துக்கு போறதுக்கு காரணமே அதிமுக தான் அப்படின்ற வந்த பேச்சுக்கள் அல்லது அதுக்கு பின்னாடி இருந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு நல்லாவே தெரியும்னு நினைக்கிறேன். என்னுடைய அளவுகோல் வேற. எனக்கு நீங்க தெரியும்னு நீங்க உங்கள்கிட்ட கருத்து திணிக்காது. இல்ல திணிக்கல, நான் ஞாபகப்படுத்த நினைவூட்டுறேன். 4 தொகுதிகளிலே பாரதிய ஜனதா கட்சி வெற்றி பெற்றிருக்கும் என்று சொன்னால் 65 தொகுதிகளிலே பாரதிய ஜனதா கட்சியினுடைய வாக்குகள் அதிமுகவுக்கு விழுந்து ஒரு 500 ஓட்டு, 1000 ஓட்டு, 10,000 ஓட்டு, 8,000 ஓட்டு என்று வெற்றி பெற்றிருக்கிறார்கள். இவைகள் எல்லாம் பாரதிய ஜனதா கட்சியினால் வந்ததுதான். அவ்வளவு தூரம் கூட போக வேணாம். சமீபத்தில் நடந்த ஈரோடு இடைத்தேர்தலில் அதிமுக வேட்பாளரை பிரச்சாரத்திற்கு போகும்போது பாரதிய ஜனதாவினுடைய சின்னமோ அல்லது கொடியோ அல்லது பிரதமர் மோடி அவர்களினுடைய முகமோ புகைப்படமோ வைக்க கூடாதுன்னு சொன்ன விஷயங்களும் நடந்துச்சு தானே? உண்மைதான். ஆனால் இரட்டையிலே மட்டுமே நிற்க வேண்டும், அதில் எடப்பாடி அவர்களுடைய வேட்பாளர் தான் நிறுத்த வேண்டும் என்று அரும்பாடுபட்டு வாசன் அவர்கள் வீட்டிற்கும் மற்ற கட்சி தலைவர்களுடைய வீட்டிற்கும் சென்றது பாஜக தானே. அதுக்கு அவர் உடன்பட்டு தானே அவர்கள் சென்றிருக்கின்றார்கள். எனவே பாரதிய ஜனதா கட்சியில் எந்த ஒரு எப்படியாவது நம்முடைய முதல் எதிரி திராவிட முன்னேற்ற கழகம், பிரதான எதிரி திராவிட முன்னேற்ற கழகம் என்ற பொழுது அதனை வீழ்த்துவதற்கு என்னென்ன வேண்டுமோ அதை பயன்படுத்தினார்கள். அதை எடப்பாடி அவர்களுடைய சொந்த மண்டலமான கோவை அந்த இடத்துல நிச்சயமாக எல்லோரும் ஒன்று சேர்ந்திருந்தால் வெற்றி பெற முடியுமா என்ற ஒரு முயற்சியை மேற்கொண்டார்கள். அப்பொழுது கூட இப்போது இருக்கக்கூடிய சூழல்ல அலையன்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப தெளிவா இருக்கு. யார் யார் அலையன்ஸ்க்கு வர போறாங்க, அவங்களுக்கான தொகுதி பங்கீடு அப்படிங்கிறதுல ஒரு கிளாரிட்டி பிஜேபி கிட்ட இருக்கு. எந்த அணிக்கும் தெளிவில்லை. எந்த அணிக்கும் திமுக கூட்டணியில ஒரு தெளிவு இருக்கு. அவங்க எல்லாம் நீங்க சொல்றீங்க தெளிவு இருக்கா இல்லையா, நமக்கு தேர்தல் நெருங்க தெரியும். தெளிவு இருக்கிறதா என்பது தேர்தல் நெருங்க தெரியும். திமுகவிலேயே எத்தனை உறுப்பினர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருப்பார்கள் என்றும் தேர்தல் நெருங்கும் போது தெரியும். சரி, ஓகே, அது பதில் சொல்லிட்டு நான் ரவீந்திரன் துரைசாமியினுடைய முதற்கட்ட பார்வையை வாங்குறேன். இப்போது இருக்கக்கூடிய களச்சூழலின் அடிப்படையில் இந்த அலையன்ஸ் டாக்ஸ் அப்படிங்கிறதும் ஒரு பக்கம் தமிழ் மாநில காங்கிரஸ் பிஜேபியோட ஃபைனல் ஆகுறாங்க அப்படிங்கிற இடமும் தேமுதிக பாமகவினுடைய ஸ்டாண்டையும் எப்படி பார்க்குறீங்க? முதல்ல ஓரளவு கம்பேரிட்டிவ்லி குறைஞ்ச லீடிங்கில் வெற்றி பெற்ற முஸ்லீம் லீக்குக்கு ராம்நாடு தொகுதியை ஒதுக்கி கொடுத்துருக்கதும், அடுத்தபடியாக 3 சட்டமன்ற உறுப்பினர் போட்டியிட்டு ஒன்றுதான் வெற்றி பெற்ற கொங்கு தேச கட்சி ஈஸ்வரன் அவர்களுடைய கட்சிக்கு பழையபடி அந்த தொகுதியை ஏற்கனவே உதயசூரன் தான் நாங்கள் மீண்டும் உதயசூரனில் ஒதுக்கி கொடுத்துறையும் பார்க்கும்போது திமுக ஸ்டேட்டஸ்கோ நோக்கி நகர்ற மாதிரி தான் தெரியுது. ஒரு சில மாற்றங்கள் இருந்தாலும் கூட ஸ்டேட்டஸ்கோ நோக்கி நகர்ற மாதிரி தான் தெரியுது. இதில் திருமாவளவன் மேட்டரில் அவங்க ஐடியாலஜிக்கலி ஒன்றா இருக்கிறதாக பெரியார் அம்பேத்கர்னு மாநாட்டிலே கலந்துக்கிறாங்க. காங்கிரஸ் இதில் சில மாறுதல்கள் இருந்தாலும் கூட சோனியா காந்தி அம்மையார் தன் கட்சி ப்ரோக்ராமுக்கே போகாதவங்க திமுக மகளிரணி கூட்டத்துக்கு வர்றதுனாலும் சரி, பாரத் ஜோடா யாத்திரைக்கு கூட்டணி முடிவு முன்னாடியே ஸ்டாலின் போகிறதுனாலும் சரி, வெற்றி பெற்றவங்க பலன் அடைஞ்சவங்க அரசியலில் அந்த கெயின் இருக்குது. ஸோ அந்த கெயின் இருக்கிறது வரை அவங்க தொடருவாங்க. தொடர்றதுக்குள்ள இதில் சில இடர்பாடுகள், சிக்கல்கள், மற்றவங்கள ஆஸ்பிரேஷன் ஜாஸ்தியாக இருக்கும். ஒருத்தரை காட்டி ஒருத்தரை சமன்படுத்த வேண்டியது இருக்கும், தொகுதிகளை மாற்றி கேட்க வேண்டியது இருக்கும். இதற்குள்ள கால அவசரங்களை தான் அவங்க எடுத்திருக்காங்களே தவிர அந்த கூட்டணிக்குள்ள பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா அந்த கால அவகாசத்தை தான் ஏடிஎம்கே இது பண்றாங்க, டிகோட் பண்றாங்களா, வருவாங்க எங்ககிட்ட வருவாங்க அப்படிங்கிற அந்த நம்பிக்கையோட இருக்கிறதுக்கான காரணம். ஏடிஎம்கே பொறுத்தளவில் அவங்க டெஸ்பரேட்டாக இருக்கிறாங்க, அதுதான் உண்மை. அவங்கள பொறுத்தவரையில் அவங்க அணியில் 3வது இடத்துல ஒரு 5 தொகுதிகள் மட்டுமே போட்டியிட்டு 4% வாக்கு கூட எடுக்காத 3.7% வாக்கு எடுத்த பாஜக கிட்ட அணி அமைக்கிறதுக்கு அவங்க போட்டி போடுறாங்க. இவங்க முதலிடத்துல இருந்தாங்க, சட்டமன்றத்திலே முதலிடத்துல இருந்தாங்க. 3வது இடத்துல இருந்த ஒரு கட்சி கூட அணி அமைக்கிறதுக்கு போட்டி போடக்கூடிய நிலைமையில தான் இருக்கிறாங்க. பவர்ஃபுல் பார்ட்டி, 62 எம்எல்ஏக்கள் இருக்கிறாங்க. ஸ்டாலினுக்கு அடுத்தபடியாக ஸ்டாலின் வர்சஸ் அதர்ஸ் பொலிட்டிக்ஸில் திமுகவுக்கு அண்ணா திமுகவுக்கெல்லாம் போட்டி கிடையாது. அது அற்றனை பொருள், அது சமாதியாகி முடிஞ்சு போச்சு. இப்போ ஸ்டாலினுக்கும் எடப்பாடி பழனிசாமிக்கும் ஸ்டாலினுக்கும் மற்றவர்களுக்குமான போட்டியாக தான் ஸ்டாலின் வர்சஸ் அதர்ஸ் தான் இருக்குது. அதில் எடப்பாடி பழனிசாமி பெரிய ஆளாக இருக்கிறார். ஆனால் இது மக்களவை தேர்தலுங்கனாலையும் பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் எங்கள்கிட்ட இருக்குங்கிறனாலையும் பாஜக அந்த அணியில் இருந்த ஒரு கட்சிகள் ஒரு இடங்களை போட்டியிட்ட கட்சிகளாக கூட இருக்கலாம். 2 கட்சிகளை தன்வசப்படுத்தி இருக்கிறாங்க. மீண்டும் அந்த அணியில் 7 இடங்களை போட்டியிட்ட பாமகவுக்காக
அதிமுக வந்து பகிரத பிரயத்தனம் பண்றாங்க. சிவி சண்முகம் 3 தடவை பார்த்துட்டாரு. கேபி முனுசாமி ஆதரவான வார்த்தைகளை சொல்றாரு. பட் அங்கே வந்து ஜெயக்குமார் வந்து அள்ளி கொட்டிடக்கூடாதுங்கிறதுல ஜெயக்குமார் வந்து ஒரு எச்சரிக்கை உணர்வோடு தான் பேசுறாங்கன்னு தெரியுது. தேமுதிகவுக்கு பெரிய டிமாண்ட் இல்லை. இன்னும் அந்த பாமகவின் மாநில தலைவரும் முன்னாள் மத்திய அமைச்சருமான அன்புமணி இன்னைக்கு வந்து முதியோர் இல்லம் தொடர்பாக நான் ஆரம்பிச்சு வச்சதை மோடி தான் சிறம்பட செய்கிறாரு, தேசிய ஜனநாயக கூட்டணி தான் செய்து யுனைடெட் யூபியை அவங்க செய்யலைங்கிறதையும் அவர் சுட்டி காட்டுறாருன்னா அவங்களும் தங்களுடைய ஆப்ஷனை பாஜகவாட்டும் அதிமுகவாட்டும் வச்சிருக்கிறாங்க. தேமுதிக பொறுத்தளவில் அவங்கள பற்றி அவங்களுக்கு ஒரு பெரிய டிமாண்ட் இருக்கிறதாட்டும் அவங்களுக்கு ஒரு முக்கியத்துவம் இருக்கிறதாட்டும் மற்ற கட்சிகள்ல இருந்து எந்த இண்டிகேஷனும் இல்லை. ஆனால் பாமக முக்கியமான கட்சி, கடுமையான வாக்குரிமை வச்சிருக்க கட்சி, வட தமிழகத்தில் 2ஆம் இடத்தை முடிவு பண்ணக்கூடிய ஒரு கட்சி. அந்த கட்சியை நோக்கி இன்னைக்கும் வந்து அந்த கட்சி வந்து திமுக கூட்டணிக்காக தான் முயற்சி பண்ணாங்க. இதுக்கு ஒரு காரணம் என்ன அப்படின்னா, தொடர்ச்சியா பிஜேபி வந்து தமிழ்நாடு பாலிடிக்ஸை இப்போ குறிப்பா மக்களவை தேர்தல் களத்தையே அது டிஎம்கே வெர்சஸ் பிஜேபி தான் அப்படின்னு